மக்களை பார்க்காத ஒருத்தர் வந்து தேவையில்லாத ஒரு அவர் வந்து எலெக்ஷனுக்கே தேவையில்லாத ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளாக தான் இருக்காரு அவர். தமிழ்நாட்டில் அவ்வளோ கட்சிகள் இருக்கு, எல்லாருமே தான் போறாங்க. இவர் மட்டும் புதுசா ஆகாயத்தில் வந்துட்டாரு. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த பகுதியில் போய் அவர் பார்த்துருக்கணும். அங்கே அப்போதான் அவருக்கு நிலவரம் என்னன்னு தெரியும். மழையே வெயில புழல் வந்து களத்தில் இறங்கணும், வேட்டி மடிச்சுட்டு தண்ணியில் நிற்கணும். அப்போ தான் நம்ம மக்கள் ஏற்றுப்போம். சொம்மாட்ட உள்ளார கூப்பிட்டு வந்து ஏசி ரூமில் வச்சு ஒரு 10 பேர் நிற்க வச்சு ஃபோட்டோலாம் அதெல்லாம் ஆகாது. அதில் நேராக மக்கள்கிட்ட போய் அந்த எங்கே நடந்தால் அந்த ஊருக்குள்ளே போயிட்டு அதை வந்து சரி பார்த்து அவங்களுக்கு உதவி தான் முறை, அரசியல்வாதி பண்ணுற முறை. ஆனால் அவர் சினிமா பாணியில போறாரு. இவர் மட்டும் என்ன ஆகாயத்தில் வந்திருக்காரு? இந்த அரசியலை பத்தி தெரியாம வந்து உள்ள காலை வச்சுட்டாரு. எடுத்தோடனே மேலே போய் எப்படி முடியும்? படிப்படியாக வரணும் அரசியல். எடுத்தோடனே மேலே உட்காருவோம்னா அது ரொம்ப கஷ்டம். மக்களை வந்து சந்திக்கணும். இந்த உலகத்தில் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் மக்களை சந்திக்கணும். மக்களை சந்திக்காத எந்த அரசியல்வாதியும் தலைவனும் ஆக முடியாது. அரசியலில் ஒரு படம் ஓடாது கண்டிப்பாக. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். புயலால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுடைய இடத்துல போய் நிவாரண உதவி வழங்குறது தான் வழக்கமா இருந்துட்டு இருக்கிறது. ஆனா விஜய் அவர்கள் வந்து அவருடைய பனையூர்ல இருக்கிறவருடைய அலுவலகத்திற்கு வர வச்சு, அதாவது மக்களை வர வச்சு அங்க வந்து அவருடைய நிவாரண உதவியை கொடுத்திருக்காரு. நிவாரண உதவி வழங்கிய பின்பு வந்து அவர் பேசியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வந்து உங்களோட நான் அந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னா சகஜமா எங்களால பேச முடியாது, உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் கேட்டு அறிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது வந்து அவர் வந்து அரசியல் கட்சியை ஆரம்பிச்சதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்கு. மக்களை போய் நேரில் சந்திச்சு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்காம ஆதரவு சொல்லாமல் இவர் வந்து வீட்டில் வச்சு பேசுறது வந்து அவர் வீட்டிலே கட்சி ஆரம்பிச்சு வச்சுக்கலாமே. எதுக்கு வந்து விஜய் கழகம்னு ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க? அது வந்து தவறானது ஒரு விஷயம். அது மக்களை பார்க்காத ஒருத்தர் வந்து தேவையில்லாத ஒரு அவர் வந்து எலெக்ஷனுக்கே தேவையில்லாத ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளாக தான் இருக்காரு அவர். ஏன்னா ஆட்சியில வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னா, ஒருவேளை ஆட்சியில வந்தா அப்படின்னா அவருடைய உடல்நலன்கள் எப்படி மாறும், எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கனவு வந்து பலிக்காது. அவர் கனவு காண்டிருக்காரு, அந்த கனவு வந்து பலிக்காது. ஏன்னா அவர் பேசி முடிச்சுட்டு, அதாவது மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, ஒருவேளை நான் அங்க வந்தா கூட்டம் கூடும், இந்த மாதிரி உங்களுடைய குறைகளையும் உங்களோட பிரச்சனைகளையும் தெளிவா கேட்க முடியாது, அதனாலதான் நான் இங்க வரவழைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா கட்சிக்காரர்களுக்கும் கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. யாரும் அவங்க போய் மக்களை சந்திக்கலையா? என்ன இவர் மட்டும் என்ன ஆகாயத்தில் வந்திருக்காரு? அரசியல் தகுதி இல்லாதவர், அரசியல் நாகரிகம் தெரியாதவர். அவர் வந்து மக்கள் வந்து புறக்கணிப்பாங்க கண்டிப்பா அவரை. அதே மாதிரி இப்போ ஒரு மழை டைம்ல வந்து அரசாங்கத்தை குறை சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? நடவடிக்கை எதுவுமே எடுக்கல அப்படின்னு சொல்றாரு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காம எவ்வளவு உயிரை காப்பாத்திருக்காங்க. அந்த டேம் திறந்திருந்தா உடஞ்சிருந்தா எவ்வளவு உயிர் போயிருக்கான், அதை யோசிக்கிறாங்களா? அதாவதுங்க, ஒரு பாதிப்புனா நேராக மக்கள்கிட்ட போய் அந்த எங்கே நடந்தால் அந்த ஊருக்குள்ளே போயிட்டு அதை வந்து சரி பார்த்து அவங்களுக்கு உதவி தான் முறை, அரசியல்வாதி பண்ணுற முறை. ஆனால் அவர் சினிமா பாணியில போகிறாரு. 3 மணி நேரம் மக்கள் வந்து சினிமா பார்க்கலாம். இது வந்து சரிப்படாது. சினிமாவில் தான் சரிப்பட வரும், நிஜத்தில் சரிப்பட வராது. அவர் பண்ணதான் வந்து எதுக்குமே லாஜிக்கல் இல்லாத பண்ணுறாரு. அவர் அரசியலுக்கு வந்து லாக்கி இல்லாத ஒரு ஆள். அவர் சினிமாவுக்கு ஓகே, சினிமாவில் ஸ்டார் ஆகலாம், அரசியலில் ஸ்டார் கிடையாது. அவர் செமினா 3 மணி நேரம் படத்தை பார்க்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுற ஆளை தவிர அவர் அரசியல்வாதி கிடையாது. அவர் 3 மணி நேரம் மக்கள் என்டர்டைன் பண்ணுற ஆள் தவிர அரசியல்வாதி கிடையாது. அரசியல்வாதி என்ன பண்ணுவாரா, ஒரு பாதிப்புனா அந்த மக்கள் சந்திச்சு அந்த இதுவை சந்திச்சு அவங்க என்னென்ன தேவைகளை பண்ணிட்டு அது என்ன குறைகளை கேட்டுட்டு எல்லாமே. இப்போ எங்கள் அமைச்சர் வராரு, எங்கள் முதலமைச்சர் வராருன்னா எல்லா இடத்துலையும் கும்பல் வரும் தான். அதையும் மீறி எங்கள் அமைச்சரும் போகிறாரு, எங்கள் முதலமைச்சரும் போகிறாரு, எங்கள் சின்னவரும் போய் பார்க்குறாரு. அவ்வளோ கும்பல் வந்தாலும் அவரும் ஒரு ஸ்டார் தான். அவரும் சினிமா ஸ்டாராக இருந்து அரசியல் வந்திருக்காரு. அவர் போனாலும் ஜனம் வரும் தான். அதையும் பார்த்து மக்கள் குறையிலும் கேட்டு அவருக்கு என்ன நிவாரணம் என்ன அதையும் கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் வராரு. இப்போ எல்லா தொகுதியும் போகிறாரு. அவர் தமிழக 234 தொகுதிக்கும் அவர் சின்னவர் போய் எல்லா குறைகள் என்னவோ, என்ன நிவாரணமோ, என்ன பாதிப்போ எல்லா இதுவுமே ஸ்பாட் போய் நிற்கிறாரு. இவர் அப்படி கிடையாது. சினிமா மாதிரி பண்ணுறாரு. சினிமா அரசியல் ஒன்றாக முடியும். சினிமா 3 மணி நேரம் படம் பார்க்கலாம் தவிர நிஜத்தில் எதுவும் நிறைவேறாது. எதுவுமே அவர் சினிமா மாதிரி கொண்டு வருவார் அரசியலை. அது எப்பவுமே எடுப்படாது, மக்கள் எப்பவுமே ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ அவர்லாம் நம்ம சின்ன ஒரு உதயநிதி ஸ்டாலின் சினிமா ஸ்டார் தான். ஆனால் இருந்தாலும் அரசியலுக்கு என்னவோ அந்த அரசியல் மாதிரி பண்ணுறாரு. என்னென்ன குறைகளும் மக்களை நேராக சந்திச்சு என்ன இருக்கு ஒரு மனுக்கு தவிர கேட்டு வாங்கி அது என்ன நிவாரணம் பண்ணித்தராரு தவிர எந்த மக்களும் எந்த 250 தொகுதியும் போறாரு. எல்லாரும் நிற்க வச்சு அவரும் ஸ்டார் தான், அவருக்கும் சுற்றி லட்சமே நிற்கிறாங்க. அதையும் நின்று கேட்டு தான் போறாரு தவிர யாரையும் நிற்காம கேட்காம இல்லை. அதனால அவர் வந்து அவர் விஜய் பண்றதுலாம் ஒரு அரசியல் கிடையாது. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு சகஜமா, அதாவது நான் உங்களோட இடத்துக்கு வந்து நான் நிவாரண உதவி வழங்கியிருந்தேன்னா இந்த மாதிரி சகஜமா உட்கார்ந்து பேசியிருக்க முடியாது, உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் கேட்டு. தமிழ்நாட்டில் அவ்வளோ கட்சிகள் இருக்கு, எல்லாருமே தான் போறாங்க. இவர் மட்டும் புதுசா ஆகாயத்தில் வந்துட்டாரு. இவர் கட்சி ஆரம்பிச்சு மக்களை போய் கேட்டா குறைகள் தெரியும். இப்போ எங்க அமைச்சர் போறாரு, சின்னவர் போறாரு, உதயநிதி ஸ்டாலின் எல்லா இடத்துக்கும் போறாரு. அவரும் ஸ்டார் தான். ஆனால் அரசியல் இன்னமும் அரசியல் வேலை கரெக்டாக பார்க்குறாரு. மக்கள் சந்திக்கிறார், மக்கள் குறைகளை பார்க்குறாரு.
இப்போ வெள்ளம் ஆயிடுச்சு, எல்லா விழுப்புரம் போனார், கடலூர் போனார், எல்லா இப்போ திருவண்ணாமலை போயிட்டு வந்தார். இங்கே அவர் தொகுதியும் பார்க்குறாரு, அவர் தொகுதியும் பார்க்குறாரு. இதெல்லாம் மற்ற தொகுதியும் பார்த்து என்னென்ன தேவைகளோ கேட்டு நிதானமாக உட்கார்ந்து இன்னும் தேவைகளோ பண்ணிட்டு முடிச்சு தான் வராரு. அப்படின்னா அப்புறம் முதலமைச்சர் போறாரு, அவரு விழுப்புரம் போனார், போய் பார்த்துட்டு வந்தார். அதேமாதிரி முதலமைச்சர் காணொலி மூலியமா கடலூர் விசாரிச்சாரு, அங்கே அமைச்சர் விசாரிச்சு எல்லாமே பண்ணியிருந்தாங்கிறாரு. எங்கள் அமைச்சரும் ஸ்டார் தான், சினிமால இருந்து தான் வந்துக்கிறாரு. எங்கள் அமைச்சரும் அவரு தானா வந்தார், அவரும் அமைச்சர் தான், அவரும் சினிமா தான் வந்தார். அவரு பண்ணலையா? இவர் வந்து சினிமாவே சினிமா நினச்சிக்காரு வாழ்க்கை, சினிமா நினச்சி அரசியல், அரசியல் வேறு சினிமா வேறு தெரில. அது மக்கள் வந்து கண்டிப்பாக அவர் வந்து புறக்கணிப்பாங்க. சினிமா வேறு அரசியல் வேறு காட்டுவாங்க. கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் தெரியும் அவர் யாருன்னு தெரியும். கண்டிப்பாக அவர் அரசியல் சினிமா ஆக்குறாரு. சினிமா வேறு அரசியல் வேறு, மக்கள் கண்டிப்பாக அவருக்கு பாடம் புகட்டுவாங்க. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த பகுதியில் போய் அவர் பார்த்துருக்கணும். அங்கே அப்போ தான் அவருக்கு நிலவரம் என்னன்னு தெரியும். அதை விட்டுட்டு நான் தனியாக வாங்க எல்லாருக்கும் பரிசு தரேன் இது தரேன்னு பண்ணது மிகப்பெரிய தவறான முன் உதாரணம் மட்டும் இல்லை. இதுதான் எனக்கு தெரிஞ்சு முதல் முறை இந்த அரசியல் வரலாற்றிலேயே இதான் தடவை அந்த மாதிரி கூட்டு பண்ணது. அவர் அரசியல் செய்யல, அவர் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறாரு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இப்போ சென்னையில வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் தான் பாதிச்சிருக்கு. அப்படி பார்த்தா விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை இந்த மாதிரி அதிக இடத்துல பாதிப்பு இருக்கு. ஆனா இவர் இந்த இடத்துலக்கேவும் அவருடைய அலுவலகத்திற்கு வர வச்சு கொடுக்குறாரு. ஒருவேளை அங்க போயிருந்தா என்ன பண்ணியிருந்திருப்பாரு? இல்லை, அவரோட நோக்கம் வந்து மக்களை சந்திக்கிறது கிடையாது. அவர் வந்து எந்த ஒரு தனி நபராக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் மக்களை சந்திக்கணும், அப்போ தான் தலைவன். இவர் இது வரைக்கும் மக்களை சந்திச்சது கிடையாது. மாநாடு வச்சாரு, மாநாடு யார் வேணாலும் நடத்தலாம், பல பாதுகாப்பு வச்சு பண்ணலாம். மக்களை வந்து சந்திக்கணும். இந்த உலகத்தில் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் மக்களை சந்திக்கணும். மக்களை சந்திக்காத எந்த அரசியல்வாதியும் தலைவனாக ஆக முடியாது. இவர் மக்களை சந்திக்காமல் 4 ரூமில் வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்தாருன்னா அது அரசியலுக்கு சரிபடாது. சினிமாவுக்கு வேணால் அது சரிப்பட்டு வரும். சினிமாவில் ஒரு நல்ல நடிகை, எனக்கும் பிடிக்கும், அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள். அரசியலுக்கு அவருக்கு வராது. அவரோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர் போனா கூட்டம் சேரும், அங்க இருக்க மக்களுக்கு தான் இடையூறா இருக்கும், அதனால இது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஆதரவாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. சினிமா நடிகர் வந்து எங்கே போனாலுமே கூட்டம் சேரும். அது விஜய்னு மட்டும் இல்லை, யார் போனாலும், எந்த நடிகர் போனாலும், சாதாரண ஒரு நடிகை போனாலும் சரி தான் கூட்டம் சேரும் அவங்கள பார்க்கறதுக்குன்னு. அதுக்காக எல்லாரும் போகாமல் இருக்காங்களா? அன்றாட வாழ்க்கை அவங்க எதுவும் பண்ணலையா? இது வந்து மக்கள் தேவை. நீங்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்றீங்க, வந்துட்டேன்னு சொல்றீங்க. இது மக்களோட தேவை. இது நீங்கள் களத்தில் போய் பார்க்கணும், எங்கே பள்ளம் இருக்குது, எங்கே மேடு இருக்குது, எங்கே தண்ணி இருக்குதுன்னு. அங்கே நீங்கள் போகாமையே நீங்கள் வந்து 4 பேரை கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் அரசாங்கத்தை குறை சொன்னீங்கன்னா உங்களோட அறியாமைக்கு நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது மக்கள் வந்து இந்த அரசியலில் ஒரு நல்ல பாடம் புகட்டுவாங்க. இப்படி அதாவது அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்றாரு. ஒருவேளை அரசியலுக்கு வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்து அவர் வந்தார் அப்படின்னா இப்படி இருப்பாருன்னு அந்த மாதிரி வந்தார்னான்றதுக்கு எனக்கு வந்து பதில் கிடையாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மக்களை சந்திக்காதவன் நல்ல தலைவன் கிடையாது. அவர் ஒரு நல்ல நடிகன். நடிகனுக்கு எனக்கு வாழ்த்துக்கள். அவருக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு அரசியல் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மக்களை வந்து நேரில் சந்திங்க. மக்களை நேரில் சந்திச்சாதான் நீங்கள் ஒரு தலைவனாக முடியும். நீங்கள் தலைவனாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா மக்களை நேரில் சந்திங்க. மேடம் ஷார்ட்டாக சொன்னோம்னா முதல்ல எல்கேஜி படிக்கணும். எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எத்தனை +2 படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதெல்லாம் இன்னும் வரலாம். இன்னும் 50 வருஷம் 60 வருஷம் ஆகணும். ஏன்னா அவருடைய மெயின் கிடையாது. இவர் வந்து இந்த இன்னொருத்தர் யாரும் ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட், அவர் பேர் என்னன்னு தெரியல, ஃபுல் கீ அவர் தான் கொடுக்குறாரு. அவருடைய புத்தி தெரிஞ்சு அவர் எதுவும் பேசல, பாவம் அவர். அவர் அரசியல் வரணும்னா இன்னும் கொஞ்சம் எல்கேஜி தான் இப்போ எடுத்தோடனே +2 படிக்க முடியுமா யாராச்சும்? எல்கேஜி படிச்சுட்டு ஃபஸ்ட்டு, செகண்ட், 5வது, 6வது முடிச்சு தான் +2 போகணும். நான் எடுத்தோடனே +2 படிக்கிறேன்னா அந்த எல்கேஜி, யூகேஜி அதனுடைய வழி தெரியாதுல்ல. எடுத்தோடனே மேலே போய் எப்படி முடியும்? படிப்படியாக வரணும் அரசியல். எடுத்தோடனே மேலே உட்காருவோம்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா படத்தோட ஒரு பார்ப்பாங்க, படம் பேர் அப்புறம் 1 மாதம் 2 மாதம் ஓடும். அரசியலில் அவர் படம் ஓடாது கண்டிப்பாக. இதை வந்துட்டு அரசியலை கற்றுக்கணும். அவர் அரசியலுடைய ஈடுபாடு தெரியல அவருக்கு. அரசியல் கொஞ்சம் தெரிஞ்சு வந்தாருன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதே இது நான் உங்களுடைய இடத்துக்கு வந்து பேசினேன், உங்களோட இடத்துக்கு வந்து நிவாரணம் மேடம் இப்போ என் வீடு ஒழுகுதுன்னா என் வீட்டு உள்ள வந்து பார்த்தா தான் என் வீடு நிலைமை தெரியும் உங்களுக்கு. நீங்கள் அங்கே கூப்பிட்டு உங்கள் வீடு எப்படி இருக்குன்னா என்ன நீங்கள் சொன்ன கூட நம்ப மாட்டீங்க. இப்போ என் வீட்டில் வந்து என் வீட்டு ஓலை வீடுங்க, வந்து மழையில் எவ்வளோ சேதம் இருக்குன்னு நீங்கள் நேராக வந்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் அங்கே கூப்பிட்டு வந்து இது நான் கூட தான் பண்ணேன். நான் கூட ஒரு 10 பேர் கூப்பிட்டு வச்சு ஏதோ ஒரு புளியார் சோறு தை சோறு கொடுத்து அப்பா பள்ளி கூப்பிட்டு வந்து நல்லா பண்ணாமான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தவறுங்க. நேராக போய் வந்து எந்த ஊர் நேராக போய் பார்த்தா தான் அது கஷ்டம் என்னன்னு தெரியும். இப்போ நேராக போய் பார்க்க அலுவலக கூட்டு வச்சு அதெல்லாம் சும்மா பேச்சு. அதெல்லாம் இடத்துக்கு போனா கூட்டம் கூடும், மக்களுடைய பிரச்சனைகளை எங்க கூட்டம் கூட தான் என்ன தெரியும். கூட்டம்னா ஒரு தலைவரை பற்றி தெரியும். நீ கூட்டம் கூட கூட்டம் ஆகாதுன்னா அது வேஸ்ட். அதில் கூட்டம் தான் ஒருத்தர் நல்ல லீடராக வர முடியும். எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது சரிங்களா. எம்ஜிஆர் அம்மா இருந்தாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணாங்க. தலைவர் ஸ்டாலின் தலைவர் இருந்தார், அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. களத்தில் போய் இறங்கணும். யாராக இருந்தாலும் களத்தில் போய் இறங்கி பார்த்தா தான் தெரியும். எல்லாம் மேலே ஆஃபீஸில் கூப்பிட்டு ஒரு 10 பேர் கூப்பிட்டு வச்சு கொடுத்தோம்னா சரிப்பட்டு வராது.
அது அரசியல் இன்னும் நல்லா கற்றுக்கணும். அவர் தெரியல அவருக்கு பாவம். இந்த புயலால ஒரு குறிப்பிட்ட இடம் தான் சென்னையில வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதிக இடம் வந்து விழுப்புரம், சவுத் சைடு, ஆமாம், கடலூர் தான். சவுத் சைடு ஃபுல்லாக அங்கெல்லாமே பார்க்கல. இங்க மட்டும் தான் மேடம், செஞ்சிருக்காரே அங்கலாம். கொரோனா இதுக்கு முன்னாடி கொரோனா டைம் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படும், தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ கஷ்டம். அப்போலாம் இப்போ வராது விஜய், இப்போ மட்டும் வந்து என்ன பண்ண போகிறார் சொல்லுங்கள். கொரோனாக்கள் எவ்வளோ உண்மையான இந்த திமுக தொகுதி ஃபுல்லாக வந்து தளபதியுடைய தொண்டர்கள் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இந்த கொரோனா டைமில் சாப்பாடு டெய்லியும் அரிசி சாப்பாடு வச்சு மழை டைம் வந்தது, எல்லாருக்கும் நிலத்தட்டு உதவி பண்ணாங்க. இவர் வந்து ஒன்றுமே பண்ணல. எடுத்தோடனே வந்து ஆஃபீஸில் கூட்டு பண்ணோன்னா அதெல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க ரசிகர் ஏற்றுப்பாங்க, ஸோ நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஆனா ஒரு பக்கம் அவங்க ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, போட்டோ ஷூட் இந்த மாதிரி நீங்க வந்து கூப்பிட்டு வந்ததை குற்றம் சொல்றீங்க. ஒருவேளை அவர் வந்து களத்துக்கு போயிருந்தா பப்ளிசிட்டி பண்றாரு சொல்லி சொல்றாங்க. பப்ளிசிட்டி ஆனால் தாங்க ஃபீல்டு வர முடியும். பப்ளிசிட்டி ஆகணும் முதல்ல. ரூம்புக்குள்ளே போட்டுட்டு நான் ஒரு 10 பேர் கூப்பிட்டு வச்சு போட்டால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. களத்தில் இறங்கணும். மழையே வெயிலோ புயல் வந்து களத்தில் இறங்கணும். வேட்டி மடிச்சுக்கிட்டு தண்ணியில் நிற்கணும். அப்போ தான் நம்ம மக்கள் ஏற்றுப்போம். சும்மாட்டு உள்ளார கூப்பிட்டு வந்து ஏசி ரூமில் வச்சு ஒரு 10 பேர் நிற்க வச்சு ஃபோட்டோலாம் அதெல்லாம் ஆகாது. அதெல்லாம் விஜய் சார் வந்து உண்மையாலுமே அரசியல் தெரியல, நல்லா கற்றுக்கணும் அரசியல். இல்லைம்மா இதில் வந்து அவர் வந்து அப்போல்லாம் புயல் டைம்லாம் வந்து பார்க்காதவர் இப்போ வந்து ஏன் மக்களை வந்து பார்க்க வர்றாரு சொல்லுங்க. சுனாமி வரும்போதெல்லாம் வந்து கஷ்டப்படும்போது மக்களை பார்க்கல. சரிங்களா? இப்போ யதார்த்தமாக வந்து இந்த மக்களை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பொருள் கொடுத்து அதெல்லாம் பண்ணுறாரு அவர். மக்கள் ஒரு பொருளை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா தலைமுறையாக இந்த கட்சி ஆட்சி ஆண்டவங்களாம் வந்து மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. இவர் இப்போ அரசியலை பற்றி தெரியாமல் வந்து உள்ளே இறங்கி அது இதெல்லாம் இது பண்ணிருக்காரு. ஏன்னா அப்போ அவர் சுனாமி நீங்க சொன்ன மாதிரி அப்போ வந்து அவர் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வரல, அரசியல்ல அறிவிக்கல. இப்ப அறிவிச்சிருக்காரு. அறிவிச்ச பின்னாடி வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காரே, அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒருவேளை அந்த இடத்துக்கு நான் வந்து உங்களை சந்திச்சிருந்தேன்னா சகஜமா பேசியிருக்க முடியாது, உங்களுடைய குறைகளையும் உங்களோட பிரச்சனைகளையும் தெளிவா கேட்டிருக்க முடியாதுன்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறது? அவர் அந்த அப்படி பேசுறதுக்கு வந்து அவருக்கு எந்த தகுதின்றதே இல்லை மேடம். ஏன்னா வந்து சினி ஃபீல்டில் அவர் வந்து போயிருக்கணும். இந்த அரசியலை பற்றி தெரியாமல் வந்து உள்ள காலை வச்சுட்டாரு. பார்த்து அரசியலில் வந்து இப்போ இவர் தேவையில்லாம் காலை வச்சு இவரே அழிஞ்சு போகிற இதில் இருக்கார் அவர். ஏன்னா இப்ப புயலால சென்னையில ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும்தான் பாதிப்பு. முக்கியமா பாத்தீங்கன்னா விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, அந்த கிருஷ்ணகிரி அந்த இடங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. அவர் இந்த இடத்துல மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா? அவர் ஒரு ஏரியாவில் மட்டும் கொடுத்த வேஸ்ட் மேடம். 234 தொகுதியிலும் போயிட்டு எல்லா தொகுதியிலும் கொடுக்கணும் அவர். சரிங்களா? ஏன்னா இப்போ இருக்க அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மழை பெஞ்சாலும் சரி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா தொகுதியிலும் வந்து போய் பார்க்குறாரு. என்ன மழை தண்ணி இருந்தாலும் என்ன மழை பெஞ்சாலும் சரி, அந்த ஏரியாவுக்கு போயிட்டு மக்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி உடனே கொடுத்து இது பண்ணுறாங்க. இவங்க வந்து வெறும் கண் துடைப்புக்காக வந்து சும்மா ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு 5 பேருக்கு கொடுத்துட்டு நான் வந்து 5000 பேருக்கு கொடுத்தேன் 10,000 பேருக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு பெருமைக்கு சொல்கிறாங்க. இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா தொகுதிக்கும் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு வீடு தவிர எல்லா வீட்டுக்கும் கரெக்டாக கொடுத்துன்னு இருக்காரு. சரிங்களா? இப்போ இவங்க வந்து தலைமுறை அரசியல் வாழ்வாங்க. இப்போ இவங்க வந்து கால் வச்சதுனால வந்து இவங்க அரசியல் வர முடியாது. சரிங்களா? எந்த எந்த பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுத்துருக்காரு? மீனவர் கஷ்டப்பட்டாங்க, அது குரல் கொடுத்துருக்காருங்களா? இல்லை நீட் தேர்வுக்கு வந்து எவ்வளோ மாணவர்கள் இருந்தாங்க, அப்போ அவருக்கு பேசியிருக்காருங்களா? சொல்லுங்கள். அதை பற்றி பேசாத இதெல்லாம் வந்து தகுதின்றதே கிடையாது. வாய்ப்பே இல்லை மேடம். வர முடியாது. ஏன்னா வந்து எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க, கலைஞர் இருந்தார். கலைஞருக்கு ஸ்டாலின் இருக்கார். அவங்க அரசியல் 57 வருஷம் 60 வருஷம் அரசியல் பண்ணவங்களே வந்து இப்போ வந்து எல்லாம் இது பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அரசியல் திறந்துட்டு நான் மக்கள்லாம் இவ்வளோ செய்வேன் அதை செய்வேன்னு சொல்கிறாரு. அப்போ ஆட்சிக்கு வந்தால் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. சரிங்களா? இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் மாரி இந்த பேசிட்டு வாயை விட்டு மாட்டின்னு போகிற கதையாக இருக்கும்.